செழிக்க பண்ணுகிறது அப்படின்னு தாவீது வந்து சங்கீதத்துல சொல்லுகிறார். சங்கீதம் 65வது சங்கீதம், அதுல 9வது வசனத்திலிருந்து, தேவரே பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர், தண்ணீர் நிறைந்த தேவநதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். அதன் வரப்புகள் தனியத்தக்கதாய் அதன் படைசால்களுக்கு தண்ணீர் இறைத்து அதை மலைகளால் கரைய பண்ணி அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறீர். வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டுகிறீர். உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது, வனாந்தர தாவரங்களிலும் பொழிகிறது, மேடுகளை சுற்றிலும் பூரிப்பாய் இருக்கிறது, மேய்ச்சொல்ல வெளிகளில் ஆடுகள் நிறைந்திருக்கிறது, பள்ளத்தாக்குகள் தானியத்தால் மூடி இருக்கிறது, அவைகள் கெம்பிரித்து பாடுகிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஏன்னா ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்ய பண்ணுவேன் அப்படிங்கிறார். விவசாயம்னா மழை பெய்யுது, பூமி பலனை கொடுக்கிறது. இது போல வரப்பு தனியத்தக்கதாக அந்த வெள்ளாமைகளை கர்த்தர் வந்து ஆசீர்வதிக்கிறார். மேடான பகுதியா இருந்தாலும் ஆசீர்வாதம், பள்ளத்தாக்கெல்லாம் வந்து தானியத்தினால் நிறைந்திருக்கிற அளவிற்கு ஆசீர்வாதம். அப்ப கர்த்தருடைய ஆசீர்வாதம், வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுவேன்னு சொல்லி பள்ளத்தாக்கு தானியத்தினால நிறைந்து, அவங்களுக்கு வந்து தண்ணீர் வேணும், அந்த தண்ணீரையும் குடித்தாக. எதிரிகள் வந்து என்ன நினைச்சாங்க, அவங்கெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டிட்டு செத்து போயிட்டாங்கன்னு நினைச்சாங்க. ஆனா இவர்கள் போய் அந்த தேசத்துல அவர்களை முறியடித்தார்கள், வெற்றி கிடைத்தது. இங்கேயும் பார்க்கிறோம், கர்த்தர் வந்து நம்முடைய வாழ்க்கையில நம்ம கையீடு செய்யக்கூடிய வேலைகள்ல ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். அப்படி வந்து தானியம் வந்து நிரம்பி இருக்கிற அளவுக்கு ஆசீர்வாதம். வேதத்துல வந்து பாத்தீங்கன்னா தண்ணீரை குடித்து தண்ணீரில் நடந்த அற்புதங்களை குறித்து பாத்தீங்கன்னா கர்த்தர் நிறைய காரியங்களை செய்திருக்கிறார். இஸ்ரேல் மக்கள் வர்றப்ப செங்கடல் 2ஆ திறக்கிறது, பார்வோனும் அவனுடைய சேனையும் வர்றப்ப செங்கடல்ல மூழ்கடிக்கப்பட்டார்கள், யோர்தான் அவர்களுக்கு வழி விட்டது. அதுக்கப்புறம் 2 தடவை யோர்தான் திறக்கப்படுகிறது. எப்ப எலியா வந்து போர்வையை எடுத்து அந்த யோர்தான்ல அடிக்கிறாரு, தண்ணி 2ஆ பிரிகிறது, உலர்ந்த தரை வழியா எலியாவும் எலிசாவும் அக்கறைக்கு போறாங்க. போயிட்டு இப்போ ஒரு பரலோகத்துக்கு போயிட்டாரு. எலிசா வந்து அவர் மேல் விழுந்த சால்வை எடுத்துக்கொண்டு அவர் யோர்தான்கிட்ட வந்து எலியாவின் தேவன் எங்கேன்னு அடிச்சாரு. அங்க யோர்தான் திறந்தது. அவர் வந்து இந்த பக்கம் வந்தாரு. அப்போ வந்து பாருங்க 3 தடவை யோர்தான் திறக்கப்பட்டது. கர்த்தர் வந்து தண்ணீர்ல அற்புதம் செய்தார். கானா ஒரு கல்யாணத்துல தண்ணீரை திராட்சரசமாக